கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய கற்பனை. இன்றைக்கி நிறைய வாலிபர்களுக்கு இந்த கற்பனையை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன் கண்ணு கெட்டு போகுதுன்னு சொன்னால், ஏன் கண்ணு குருடாகி போகுதுன்னா, இந்த வசனத்தை என்ன செய்யறது? கண்ணு தான், வசனம் தான் என்ன செய்யும்? கண்ணை என்ன செய்யும்? தெளிவாக்கும். கர்த்தருடைய இன்றைக்கி உலகத்தில் அநேக ஆயிரங்களை லட்சங்களை தேவனுக்கு ஆயத்தமாக்கி ஏறக்குறைய 100 வயதை தொடப்போகிற ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட்ங்க இருக்கிறார் ஒரு உலகத்தில் இருக்கிறார். அவர் பேர் பில்லி கிரஹாம். அந்த மனுஷன் ஒரு முறை சொன்னார், தான் இவ்வளவு ஆண்டவர் கரத்தில் பயன்படுத்தப்பட்டு இவ்வளோ பிரகாசமாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அம்மா சின்ன வயசில் ஒரு கற்பனை கற்றுக் கொடுத்தாங்களாம். என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? எவ்ரி டே மார்னிங் காலையில் ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசிக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் வாசிக்கணும். ஒரு வசனம் இல்லை, ஒரு சாப்டர். அவர் தன்னுடைய 12வது 13வது வயதில் அவர் ஆரம்பித்தார். இப்போ 90 வயதை கடந்துட்டார். அவர் சொல்லும்போது ஏறக்குறைய 80 வயது. அது வரைக்கும் அவர் என்ன செய்தார்னா, ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசித்தார், ஒரு நீதிமொழிகள் வாசித்தார். சுருக்கமாக சொன்னால், சங்கீதம் எத்தனை சங்கீதம் இருக்குது? 150 சங்கீதம். ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசித்தா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சங்கீதத்தை வாசித்து முடித்தார். ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் அதிகாரம் வாசித்தா ஒரு மாதத்துக்கு அவர் ஒரு அதிகாரத்தை வாசித்து ஒரு மாதத்துக்கு அந்த நீதிமொழிகளை முடித்தார். ஒரு வருஷத்துக்கு 12 முறை முடித்தார். ஒரு நீதிமொழிகளை ஒரு வருஷத்துக்கு 12 முறை முடித்தார். ஏறக்குறைய 70 வருஷம் வாசித்தார்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் 1000 டைம் வாசித்துட்டார். அதனால் அந்த மனுஷன் யார் ஆயிட்டார் தெரியுமா? உலக பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனாக மாறிட்டார். இது சங்கீதத்தை மாத்திரம் வாசிக்கிட்டே இல்லை, அவர் இதை வாசித்துட்டு அடுத்தது வேதத்தை வாசித்தார். நான் நினைக்கிறேன் 5 சங்கீதம் வாசிக்கிறது ஒரு பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? நான் இன்றைக்கு இங்கே 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இங்கே நான் ஜபத்தை நடத்தினேன். ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. நான் ஆஃபீஸுக்கு போனேன், 5 சங்கீதம் வாசித்தேன், 5 ஒரு நீதிமொழிகளை வாசித்தேன். 1/2 hour கூட ஆகலை. நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் காலையில் எழும்பி பகலெல்லாம் படித்து 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 என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு பார்க்குறத விட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இன்றைக்கு 5 சங்கீதம் வாசிக்க போகிறேன், ஒரு நீதிமொழிகள் வாசிக்க போகிறேன். நீ வாசித்து பாரு, கண் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும்.